ஹாம்ஸ்ட்ரிங்கிறது தொடையின் பின்பகுதியில் உள்ள மசில் பேரு. முன்னாடி இருக்கிற மசிலுக்கு பேரு குவாட்ரிசெப்ஸ், பின்னாடி இருக்கிறதுக்கு பேரு ஹாம்ஸ்ட்ரிங்ஸ். ஸோ அது 4 மசில் ஒன்னா சேர்ந்து பண்டலா இருக்குது. அதுதான் பாடியிலேயே பெரிய மசில். ஏன்னா நடக்கிறப்ப நம்ம பாடி வெயிட்டை தாங்குறதுல முக்கியமான மசில் குவாட்ரிசெப்ஸும் ஹாம்ஸ்ட்ரிங்ஸும். ஸோ ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் காலை நம்ம மடக்கியே வச்சுட்டு இருக்கிறப்ப சுருங்கி இருக்கும், நம்ம முழுக்க நீட்டுறப்ப அது விரியும். ஓகே, நம்ம படிக்கட்டு ஏறுறப்ப இறங்குறப்ப குதிக்கிறப்ப நடக்கிறப்ப சுருங்கி சுருங்கி விரிஞ்சுக்கிட்டு இருக்கும். பல்கியான மசில். இப்போ திடீர்னு போய் ஃபுட்பால்ல ஓங்கி ஒரு ஷாட் வேகமா அடிக்கிறப்ப ஹாம்ஸ்ட்ரிங் ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகும். கராத்தேவில் அடிக்கிறப்ப ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகும். அந்த டைம்ல இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகிறப்ப 5 சென்டிமீட்டர் விரிஞ்சு கொடுக்கணும். அது சடனா ஃபோர்ஸா பண்றப்ப சில டைம் பிச்சுக்கும், சில டைம் கிழிஞ்சிரும். அதுக்கு தான் ஹாம்ஸ்ட்ரிங் டேர் அப்படிங்கிறது பேரு. மைக்ரோ டேர் சின்ன சின்ன இதுதான் வரும். ஸ்பேசம்ங்கிறது மசில் டைட்டா இருக்கும், புறக்களி பிடிச்சிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்படி இறுக்கிக்கும், விடாது. அது நாம நினைச்சாலும் காலை நம்மளால நீட்ட முடியாது. அது பேரு ஸ்பேசம். அது ரெக்கவர் ஆகும். அதுல பெர்மனன்ட் டேமேஜ் இல்ல. டேருங்கிறதுல ஜவ்வு, தசை, நாறு கிழிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால அதுக்கு எவ்வளவு கிழிஞ்சிருக்குன்னு பார்த்து அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸ்பேசம்ங்கிறது ரெஸ்ட் கொடுத்து மசாஜ் கொடுத்து ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணோம்னா யூஸ்வலா அது சரியாயிடும்.